எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற காரியம், அவர் கால்களிலே ஏற்பட்ட காயங்கள். கால்களிலும் அவருக்கு ஆணி கடாவப்பட்டது. ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன், ஷார்ட்டாக முடிச்சிடுவோம், கவலைப்படாதீங்க. கால் பற்றி பார்க்குறோம், சீக்கிரம் நம்ம முடிச்சிருவோம். டைம் வந்து 12க்குலாம் முடிச்சிடுவோம், 12:15க்குலாம் முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பாதங்கள், அவருடைய பாதங்களிலே, அவருடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. பாதம் எதை குறிக்கிறது? ஒரு மனுஷனுக்கு பாதம் எதை குறிக்கிறது? கால்கள் அல்லது பாதம் எதை குறிக்கிறது? கால் நம்ம நடக்கலைன்னா நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியலைன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை? அதுவும் எஸ்பெஷலி அந்த பாதத்தோடைய அருமை, எனக்கு அப்பா உடம்பு சரியில்லாதப்போ தான் அதோடைய அருமையை நான் உணர்ந்தேன், அதோடைய முக்கியத்துவத்தை நான் உணர்ந்தேன். அவர் எவ்வளோ வாஞ்சிப்பார், அவர் இறங்கி வரணும், வேகமாக சர்ச்சுக்கு வரணும், நடந்து வரணும், யார் உதவி இல்லாமல் வரணும் அப்படின்னு அவர் முயற்சி எடுக்கிறது, அவருடைய கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். அப்போது அந்த கால்கள் பலமில்லாமல் அவர் போகும்பொழுது அது எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு கஷ்டமாக இருக்கிறது, நடக்க முடியாமல் போகும்பொழுது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது தெரியுமா? அதனால் பாதங்கள் நம்முடைய முழு உடம்புக்குமே வெயிட்டை தாங்கிட்டு இருக்கிறது எது? நம்முடைய பாதங்கள். இந்த பாதங்களில் தான் ஆண்டவருக்கு ஆணிகள் கடாவப்பட்டது. சரி, ஏன் ஆண்டவருடைய கால்களிலே ஆணி கடாவப்பட்டது? அவருடைய கால்கள் எப்படிப்பட்ட பாதங்களாக இந்த பூமியிலே இருந்தது? ஆமென். அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். இங்க வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பாதங்கள் வழியாக அவர் பாதத்தை யூஸ் பண்ணி அவர் சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக ஏசாயா 52:7. ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஆமென். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பாதங்களாக அவருடைய பாதங்கள் இருந்தது. எல்லா இடங்களுக்கும் அவர் நடந்து சென்று அவர் ஊழியத்தை செய்தார். அவர் வசனம் சொல்லுகிறது, வானம் எழுந்த சிங்காசனம் பாதம். அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ பெரிய பாதங்களை உடைய தேவன் நம்மளை போல ஒரு மனுஷனாக இயேசுவாக இந்த பூமிக்கு வருகிறார். அப்போ அவருடைய பாதங்கள் எல்லா இடங்களிலும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தது. அவர் எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அந்த பாதங்கள் நடந்து திரிந்தது. இன்றைக்கு அவர் என்ன நம்ம பாதங்களுக்கு கொடுக்க போகிறார், என்ன செய்ய போகிறார்? நீதிமொழிகள் 4:26-27 வாசிப்போம். நீதிமொழிகள் 4:26-27. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இப்போ ஆண்டவரை அறியவதற்கு முன்பதாக, ஆண்டவரை நம் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம பாதங்கள் எங்கே சென்று கொண்டிருந்தது? தீமை செய்ய, பாவத்திற்கு நேராக, எல்லா தகாத காரியங்களுக்கு நேராக நம்முடைய பாதங்கள் சென்று கொண்டிருந்தது. இந்த பூமிக்கு பின்னாடி நம்முடைய பாதங்கள் சென்று கொண்டிருந்தது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது பிற்பாடு நம்மளுடைய பாதங்கள், நம்மளுடைய வழி மாறியது. ஹல்லேலூயா. பாதங்கள் எதை குறிக்கிறது? நம்முடைய பாதையை குறிக்கிறது, நம்முடைய பிரயாணத்தை அது குறிக்கிறது, நம்முடைய பயணத்தை அது குறிக்கிறது. ஸோ பாதங்கள் என்னது? நம்ம இந்த பூமியிலே செய்ய போகிற பயணம், உங்களுடைய பாதை, அதுக்கு தான் பாதம் என்பது குறிக்கிறது. அப்போ எங்கேயோ வழி தெரியாத ஒரு ஆடை போல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? எங்கேயோ சுற்றி தின்னவங்க நம்மளை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாதையை மாற்றினார், நம்ம டைரக்ஷனை மாற்றினார். அது இல்லாமல் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாக இருக்கிறேன். நம்ம பாதங்கள் திரும்புகிறது, அவர் பக்கமாய் திரும்புகிறது, அவர் பின்னாக நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். அவர் அப்படின்னு சொல்கிறார், உங்களை பாதங்களை அவர் எப்படி பாதுகாக்கிறார் என்று நாம் வாசிக்கலாம். 119:25. சங்கீதம் 119:105. 105, 133 எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். நம்ம அவர்கிட்ட வந்த உடனே என்ன ஆயிருது? அவருடைய வசனம் நம் பாதைக்கு தீபமா இருக்கிறது, நம்ம பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. 119 133 வாசிப்போம். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். என்ன சொல்லுகிறது வசனம்? உடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி. ஸோ பாதத்துக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஸ்திரத்தன்மை, அந்த நிலைப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய பாதங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஸ்திரமாக இருக்க வேண்டும். அப்போதான் நிற்க முடியும், அப்போதான் நடக்க முடியும். அப்போ உடைய வார்த்தையினாலே என் காலடிகளை நிலைப்படுத்தி என்னை ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதிரும். சங்கீதம் 121:13. சங்கீதம் 121:13. ஐயோ சாரி, 121 கடைசி வசனம். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆமென். உங்களுடைய போக்கையும் உங்கள் வரத்தையும் அவர் என்றென்றைக்கும் காப்பார். இப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட வந்த உடனே உங்கள் பாதை மாறுகிறது. அவருடைய வார்த்தை உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் அவருடைய பாதையில அவர் வழியிலே செல்வதற்கு அவருடைய வார்த்தை நம்மளுக்கு வழி காட்டுகிறது. இதாமா இப்படி நட, இப்படி நட, இப்படி செய் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரயாணத்துல என்ன வழி காட்டுகிறது? அவருடைய வார்த்தை நம்மளுக்கு வழி காட்டுகிறது. ஆனா அவ்வப்பொழுது நம்ம பாதம் என்ன பண்ணுது? தவறிடுது, இடறிடுது. சங்கீதம் 101:10. உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு, எத்தனாவது வசனம் அது? 13. உங்கள் பாதங்கள் கல் இடாதபடிக்கு யாரைய கட்டளையிடுவார் அவரு? 91:12. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென். நான் என்ன சொல் 101 சொல்லிட்டேன் நான், சாரி. 91:12. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்போ நம்முடைய பாதம் என்ன ஆகும்? சில சமயங்கள்ல இடரும், சில சமயங்கள்ல அப்படியே தடுமாறும். அப்போ ஆண்டவர் யாரை கட்டளையிடுகிறார்? தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு அவர் கரங்களால் ஏந்தி கொண்டு போகிறார். சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அவர் உங்கள் பாதையை உங்கள் பாதங்களை பாதுகாக்கிறார், உங்களை தாங்குகிறார், சுமக்கிறார். அவர் இன்றைக்கு உங்கள் பாதங்களை எப்படியாக ஆசீர்வதிக்கிறார்? என்ன ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுக்கிறாருன்னா ரோமர் 16:20 நாம் வாசிப்போம். ரோமர் 16:20. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது எதற்காக? நம்மளுடைய பாதங்களின் கீழாக அவர் என்ன பண்ண போறாரு? சாத்தானை நசுக்கி போடுகிறார். இன்றைக்கு அந்த வல்லமை, அந்த அதிகாரம் யார் கால்களில் இருக்கிறது? உங்களுடைய கால்களிலும் என்னுடைய கால்களிலும் இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறீங்களா? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் கீழே முற்றிலுமாய் நசுக்கி போட போகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க நசுக்கணும். அப்படின்னா என்ன? உங்க பாதை, உங்களுடைய வழி அப்படி இருக்கணும். அப்போது நீங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க? இந்த முக்கியமாக இந்த கால்களை பற்றி பேசும்போது என்னென்னா, நிறைய பேருக்கு என்ன வாழ்க்கையில் நோக்கம் தெரியலைங்க. என் வாழ்க்கையோட நோக்கம் எனக்கு தெரியல. என்னுடைய பர்பஸ் என்ன? இந்த பூமியில் நான் வாழ்வதற்கான நோக்கம் என்ன? இந்த பூமியில் ஆண்டவர் என்னை வைத்திருப்பதற்கான நோக்கம் என்ன? என்னுடைய அழைப்பு என்ன? நான் எந்த பாதையில் போகணும்? இது கரெக்டாக, அது தப்பா? என்னால் முடிவெடுக்க முடியலையே. இந்த டிசிஷன் எடுக்கலாமா, அந்த பாதையில் போகலாமா, இந்த எடுக்கலாமா, அதை செய்யலாமா? முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற சமயங்களில் உங்கள் வாழ்க்கைக்குரிய நோக்கம் என்ன? இந்த பூமியில் என்னை ஆண்டவர் அனுப்பினதுக்கான நோக்கம் என்னன்னு தெரியாது இருக்கிற சமயங்களில் ஆண்டவர் உங்களுக்கு நோக்கத்தை அவர் வெளிப்படுத்த போகிறார். நீங்கள் அவருடைய பாதத்தை தேடும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கத்தை அவர் உங்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த பூமியில் என்னுடைய பிரயாணம் என்ன? என்னை இந்த பூமியில் அவர் அனுப்பினது நோக்கம் என்ன? என்னுடைய வேலையில் என்ன நோக்கம்? அதை ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்காக தான் அவருடைய பாதங்களில் அவர் ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? சரி, நீங்கள் சொல்லலாம், ஊழியக்காரங்க தான் அப்படி பேசுகிறாங்க. நான் சாதாரண உலக வேலையில் தானே இருக்கிறேன். நான் ஒரு நர்ஸாக இருக்கேன், நான் ஒரு டீச்சராக இருக்கேன், நான் எனக்கு எந்த வேலையில், நான் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க, நான் ஒரு ஸ்டூடெண்ட் தாங்க. உங்களுடைய ஒவ்வொரு வேலையிலும், ஒவ்வொரு ஸ்தானத்திலும் அதான் உங்கள் அழைப்பு.
நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கிறது தான் அவருடைய அழைப்பு. நீங்கள் ஒரு டீச்சராக இருப்பது தான் இந்த பூமியில் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அழைப்பு. ஆமேன். அந்த இடத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அதுதான் முக்கியம். ஆமேன். என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எனக்காக அவர் கொடுத்த வேலை என்ன, அந்த இடத்திலே அவர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அதுதான் உங்களுடைய அழைப்பு, அதுதான் உங்களுடைய புல்பிட். இப்போ நீங்கள் என்னென்ன பிரசங்கம் பண்ணுறது நாங்கள் செய்கிற ஊழியம் தான் பெருசு கிடையாது. நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இடங்களிலே நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற ஊழியம் தான் பெரிதான ஊழியம். அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம். உங்கள் நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் அவர் கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு நோக்கம் தெரியாமல் அலையிறாங்கங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுன்னு வாங்க தெரியுமா, அப்படி ஒரு குழப்பம், எதுலேயும் குழப்பம். இல்லை அவர் தெளிவுபடுத்த போகிறார் இன்னைக்கு. மகளே இதை செய். இல்லைம்மா நான் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப், நான் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு என்ன என் வாழ்க்கையில் நோக்கம். அங்கேயும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். உங்களுக்கு கணவரை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை அவருக்காய் வளர்ப்பது அவருடைய நோக்கம், உங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கம், உங்களுடைய அழைப்பு அது. ஆமென். அப்போது அப்பா அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு வயசான தாயார் பெட்ரிடனாக இருப்பாங்களா, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அவங்க ஆண்டவர் சொன்னாங்களா, ஆண்டவரே நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே, நான் என்னால் என்ன செய்ய முடியும், நான் உங்களுடைய ஊழியத்தை செய்யணும் ஆசைப்படுறேன், என்னால் நடந்து போக முடியாது, வயசாயிருச்சு, நான் என்ன செய்வது. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டு எழுதி போடு, உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா இங்கே வாருங்கள். அவ்வளவுதான். என்ன சொன்னார் ஆண்டவர், உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா இங்கே வாருங்கள், அவ்வளோதான். பாட்டி என்ன பண்ணாங்க, வெளியே அந்த போர்டை எழுதி போட்டாங்க. அந்த பக்கம் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு போவாங்களாம். அப்போ இந்த காலத்தில் ரொம்ப என்ன அந்த காலத்தில் இந்த காலத்தில் எப்பயுமே குறையிறது என்னது, நிம்மதி தான். இதை பார்த்து இந்த போர்டை பார்த்துட்டு என்னது இது, நிம்மதி வேணுமா இங்கே வாருங்க, சரி போய் தான் பார்ப்போம். உள்ளே போனால் பெட்ரிட்டனாக இருக்கிற ஒரு பாட்டியால் பேச மட்டும்தான் முடியுங்க. ஆனால் அந்த பாட்டி இப்படி வாலிபர்களை சந்திச்சு 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 அநேகம் பேரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வயசை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுடைய நிலைமையை குறித்து கவலைப்படாதீங்க, உங்கள் அந்தஸ்தை குறித்து கவலைப்படாதீங்க. எந்த நிலைமையிலும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டுக்குள்ளே கூட ஆண்டவர் என்ன பண்ண முடியும், உங்களை பயன்படுத்த முடியும். அவங்க மறிக்கும் பொழுது எல்லாம் நினச்சாங்களா, அனாதையாக இருக்கிற அந்த பாட்டிக்கு யார்ப்பா வரப்போறான்னு பார்த்தா ஊரே ஆச்சரியப்படுதான். அவ்வளோ வாலிபர்கள் வந்து நிற்கிறாங்களாம். இந்த பாட்டி மூலமாக தான் நாங்கள் என்ன பண்ணோம், ரட்சிக்கப்பட்டோம். இந்த பாட்டி மூலமாக தான் நாங்கள் ஆண்டவர் அன்பை தெரிந்து கொண்டோம். எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம். எங்கள் நோக்கத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். எப்படி, இந்த பாட்டி மூலமாக தான். அதனால் ஆண்டவரே என் வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, என் வாழ்க்கைக்கான உங்களுடைய திட்டம் என்ன. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், மரியாதை போல் அவர் பாதத்தை நீங்கள் தேட வேண்டும். அவர் பாதத்தை நீங்கள் தேடும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரா, உங்கள் வாழ்க்கைக்கான திட்டம் என்ன, உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, அதை எங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எதையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். ஐயோ நான் இவ்வளோ சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறேனே, எந்த சூழ்நிலையுங்க, எந்த இடத்தையும் எந்த நபரையும் அவரால் பயன்படுத்த முடியும். உங்களுடைய மனசு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கணும். நீங்கள் விரும்பணும், ஆண்டவரே என் வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கடைசியான ஒரு மேன்மையான ஒரு நோக்கம் என்னன்னா, ஆவிக்குரிய நோக்கம் என்னன்னா, இந்த பூமியிலே உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஜெயமாக முடிக்க வேண்டும். ஆண்டவரே உங்கள் தெரிந்து கொண்டதான நோக்கம் என்ன, இந்த பூமியிலே உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஜெயமாய் முடிக்க வேண்டும். நீங்கள் இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் இருப்பது மாத்திரமல்ல, பரலோகத்திற்கு நீங்கள் போய் சேர வேண்டும். இந்த பிரயாணம், இந்த பூமியில் நாம் பண்ணுகிற பிரயாணத்தை அவர் நம்ம கரம் பிடித்து அவர் நடத்த போகிறார். நம்மளை பாதங்களை அவர் ஸ்திரப்படுத்த போகிறார். உங்கள் மீது கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி, மகளே வழி இது, இதுல நட அப்படின்னு சொல்லி கடைசியில் அவர் என்ன பண்ண போகிறார், இந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க உங்களுக்கு அவர் பலன் கொடுக்க போகிறார். அதை மாத்திரம் நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9:24 அப்புறம் 26 வாசிங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா?
நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? அந்த வசனம் திரும்பி போடுங்க. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். இப்போ நம்ம எல்லாரும் நம்மளுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கு. நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க, ஆண்டவர் பிள்ளைகள் ஆயிட்டீங்க, உங்க ஊழியமோ வேலையோ செய்து கொண்டிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ட்ராக் இருக்கு. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணுமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அவர் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். சோர்ந்து போயிடாதீங்க. ஆமென். அவர் உங்களை பலப்படுத்துவார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த ப்ரைஸை பாருங்க. என்னுடைய ரிவார்டு என்ன? என் கிரியைகளுக்கான பலனை அவர் கொடுக்க போகிறார். அந்த பலனை பார்த்து ஓடுங்க, அந்த ப்ரைஸை பார்த்து ஓடுங்க. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:25-27. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமென். இந்த பந்தயத்துல ஓடுறவங்க எப்படி இருக்கணுமா? இச்சை அடக்கமா இருக்க வேண்டும். யூ ஹாவ் டு ரன் வித் டிசிப்ளின் இருக்க வேணும், ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும், இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க பந்தயசாலையில ஓடுறீங்க, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்க பரிசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏனோ தானோ கேர்லெஸ்ஸா ஓடக்கூடாது. எப்படி ஓடணுமா? இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் ஓட வேண்டும். நம்மளுக்குன்னு ஒரு வழி இருக்குதுங்க. இப்படிதான் வாழணும்னு ஒரு வழி இருக்குது, இப்படிதான் செய்யணும், இப்படிதான் நடக்கணும்னு நம்மளுக்கு ஒரு வழி இருக்குது. வேதம் சொல்லி கொடுத்துருக்குது. அதன்படி நாம் ஓட நாம ஒப்பு கொடுக்க போகிறோம். இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நாம் என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு ஓட வேண்டும். ஆமென். அதுக்கப்புறம் எபிரேயர் 12:1 வாசிங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையோட ஓடுங்கள். ஆனா அதுக்கு என்ன, பொறுமையா ஓடுறதுக்கு உங்களை எதை அமுக்க கூடாதா? பாரமான எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுவங்க? தள்ளி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு ஓடுங்க. உங்களை அப்படியே ஓட விடாதபடிக்கு பாவம் வந்து தள்ளிட்டு தாங்க இருக்கும். சுமையான காரியங்கள், பூமியின் கவலைகள் என்ன பண்ணும்? உங்களை வேகமாக ஓட விடாதபடிக்கு, உங்களை வந்து வேகம், நான் சொல்ல வர்றது என்னென்ன, உற்சாகமாய் ஓட விடாதபடிக்கு உங்களை தடுக்கும். அந்த பாரமான எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஒதுக்கி வைக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13-14 நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:14-15. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க. இல்ல 13 வாசிங்க. 13. சகோதரரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடி. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி. ஆமென். நீங்க என்ன பண்ணணும்னா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி நம்ம ஓடுவோம். எப்பயுமே இந்த ஓட்டத்துல நம்மளுக்கு வந்து என்ன தெரியுமா, அந்த பழசு வந்து நம்ம மைண்ட்ல வந்து நிற்கும். அப்படி இருந்தவ தானே, நீ அப்படி செஞ்சவ தானே, நேற்று செஞ்ச காரியம் கூட நம்மள மைண்ட்ல என்ன பண்ணும், வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும், நம்மளுடைய உற்சாகத்தை குறைக்கும், நம்மளை ஓட விடாதபடிக்கு தடுக்கும். நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுவேன். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பிரதான நோக்கம். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்க இந்த ஓட்டத்தை நாம் ஜெயமாய் ஓடி முடிக்க வேண்டும். நம்மளுக்காக அவர் வைத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு நாம் ஓடி முடிக்க வேண்டும். கடைசியாக எபிரேயர் 12:2 வாசிப்போம். 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அடுத்த இருங்க. எபிரேயர் 12:2. கண்களை அவர் மீது பதிய வைத்து நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? பாரமான சுற்றி நிற்கிற யாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி என்ன சொல்லுகிறது? 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது?
இயேசுவை நோக்கி. உங்க கண்களை யார் மேல பதிய வைக்கணுமா? இந்த ஓட்டத்தை ஜெயமா முடிக்கணும்னா இயேசுவை நோக்கி. அப்படின்னா என்ன? அவர் எப்படி ஓடினாரு அப்படின்னு நீங்க பார்த்துட்டே தான் ஓட போறீங்க. அவங்க முன்னாடி ஓடி இருக்காரு, அந்த ஓட்டத்தை அவர் ஜெயமாய் முடித்திருக்கிறார். நாமும் ஜெயமாய் முடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஓட்டம் இந்த பூமியில தோல்வியாய் முடிய போவதில்லை, அது ஜெயமாய் முடிய போகிறது. அவர் ஜெயத்தோடு ஓடி முடித்தார். நானும் என் கண்களை அவர் மீது பதிய வைக்க போகிறேன். என்னுடைய ஓட்டத்தை எனக்காய் வைத்திருக்கிற என்னுடைய வேலையா இருக்கட்டும், என் குடும்பமா இருக்கணும், என் வேலை ஸ்தலம் என்னவா, உங்களுடைய வாழ்க்கையின் அழைப்பு எதுவா இருந்தாலும் அந்த ஓட்டத்தில் நீங்கள் ஜெயமாய் ஓடி முடிக்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவருடைய பாதங்கள் நமக்கு முன்பாக சென்றிருக்கிறது. நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நாம் செல்ல போகிறோம். நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 6:15 நாம் வாசிப்போம். எபேசியர் 6:15. இப்படி ஓடும்போது ஒரு பாதரட்சியை போட சொல்றாரு ஆண்டவர். இப்படி ஓடுறீங்கல்ல நீங்க, அப்போ என்ன பாதரட்சியை போடணுமா? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஆமென். என்ன சொல்றது? சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சி. அப்ப நீங்க ஓடும்பொழுது என்ன பண்ணணுமா? உங்கள் பாதங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எங்கெல்லாம் நீங்க ஆண்டவருடைய நாமம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆண்டவர் பத்தி தெரியாம இருக்கிறாங்களோ, அந்த பாதரட்சியை போட்டுக்கோங்க. அந்த பாதரட்சியை போட்டுக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆண்டவர் எப்படி இந்த பூமியிலே சுற்றி திரிந்தாரோ, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ, அதே போல நீங்களும் இந்த பாதரட்சிகளை போட்டுக்கொண்டு ஓடுங்கள். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எங்களுடைய பாதங்களை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்க்கைக்கான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எங்க இருந்தாலும், எங்கள் வேலையை ஆசீர்வதித்து, எங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை ஆசீர்வதித்து, எங்கள் வாழ்க்கையினுடைய ஆண்டவரே என்ன காரியம் நாங்கள் செய்ய வேண்டும், உங்களுடைய திட்டம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன், உங்களை உற்சாகப்படுத்தும்படி. எல்லாம் கண்களை திறந்து என்ன பாருங்க. சமீபத்தில் நான் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அதில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஊழியக்காரர் டாக்டர் பால் யாங்கிச்சோ, மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன். அவர் ஆண்டவர்கிட்ட போயிட்டார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு உதாரணம் சொல்கிறாரு. அவருடைய அசிஸ்டன்ட் ஊழியக்காரர் வந்து ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தார். அப்போ அவங்க மனைவி வந்து இறந்துட்டாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க. 3-4 பிள்ளைங்களை விட்டுட்டு இறந்துட்டாங்க. இப்போ இவருக்கு ஒரே மனசில் வந்து அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு மனசில் பயங்கர கஷ்டம். ஐயோ, இந்த பிள்ளைங்களை நான் எப்படி வளர்ப்பேன், இந்த என் மனைவி இப்படி பாதி வயசில் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆச்சா, இவருக்கும் வந்து ரொம்ப ஜெபிச்சாராம், ரொம்ப அழுதாராம். இந்த பிள்ளைங்களை நான் எப்படி வளர்த்த ஆளக்க ஆண்டவர் இவரை தேற்றணும் சொல்லி என்ன பண்ணாராம், பரலோகத்துக்கு கூட்டு போனாராம். பரலோகத்துக்கு கூட்டு தரிசனம் மாதிரி கொடுத்துருக்காரு. பரலோகத்தில் அந்த தரிசனத்தில் என்ன ஆச்சு, இவர் போனாராம். இந்த பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர் போய் அவங்க மனைவியை பார்த்துடலாம் அப்படின்னு ஆவலாக பார்த்துட்டு இருந்தாராம். இந்த போகிற வழியில் வந்து அநேக வாசஸ்தலங்கள் இருந்துதான். இப்போது ஒரு பில்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சான், செம்மையாக சூப்பராக இருந்ததுதான். பயங்கர மாளிகையாட்டம், பயங்கர நல்ல கற்கள் வைத்து பயங்கரமாய் பிரகாசித்து மின்னி கொண்டிருந்ததான். அப்போ அவர் கூட இருக்கிற ஆண்டோட்டையும் தேவதூதன்ட்டையும் கேட்குறாரு, இது யாருடைய வீடு, இது யாருடைய இடங்க இது அப்படின்னு கேட்டால், அப்போ அவங்க சொன்னாராம், இது வந்து உங்கள் சர்ச்சில் வந்து பெருக்கிட்டு இருப்பாங்கல்ல, சேரெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அந்த அம்மாவுடைய வீடு தான் இது. என்னது, அவங்களுடைய வீடா இது, இப்படி இருக்குதே அப்படின்னு. சரி வாங்க என் வீட்டை கொஞ்சம் காமிங்களா ஆண்டவரே, என் வீடை கொஞ்சம் காமிங்களேன். சரி, இவங்க அப்படியே ஆண்டவர் நடத்தி கொண்டே போனாராம். அங்கே அடுத்து பார்த்தா ஒரு பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் தான், பாதி தான் முடிஞ்சிருக்கு ஒரு வாசஸ்தலம், ஒரு வீடு. அப்போ சொன்னாரா, ஆண்டவர் இதான்ப்பா ஓ வீடுன்னு. என்ன ஆண்டவரே, நான் ஊழியம் செய்கிறேன், நீங்கள் இன்னும் முடியவே இல்லை, என்னுடைய பில்டிங், என்னுடைய வந்து ஒன்றும் என்னோட ஸ்தலத்தை நீங்கள் கட்டியே முடிக்கல, எனக்கான வீட்டை நீங்கள் கட்டி முடிக்கல அப்படின்னு சொன்னாரா. இல்லைப்பா, உனக்கு ஒன்றும் நேரம் முடியல, இருந்தாலும் ரொம்ப சின்னதாக இருக்குதே அப்படின்னாரா. அப்போ தான் அவர் சொன்னாரா, நீ நற்கிரியைகளை செய், நீ என் ஊழியத்தை செய், உனக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை நீ செய், அப்போ உன்னுடைய பில்டிங் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும் அப்படின்னு. அப்போ தான் அவர் யோசிச்சாரா, ஓ நான் பெரிய ஊழியக்காரன், நான் பயங்கரமாக ஊழியம் செய்கிறேன்றதுனால என்னுடைய வாசஸ்தலம் பயங்கர பெருசாக இருக்க போகிறதில்ல, நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வேலையில் நம்ம உண்மையாக இருக்கும்
இருக்கும் பொழுது அந்த வயசான பாட்டி பெருக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, சேர் துடைக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனா அதிலும் உண்மையா இருந்தார்கள். அதான் என் வாழ்க்கையின் அழைப்பு, அதான் என் வாழ்க்கையின் நோக்கம்னாலும் அதை சந்தோஷமாய் எதை செய்தாலும் அவருக்கென்று செய்யுங்கள், எதை செய்தாலும் அவருக்கென்று செய்யுங்கள், உங்களுடைய பிரதிபலனை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த வேலையாக இருக்கட்டும், அது பெருக்கிற வேலையோ தொடக்கிற வேலையோ உங்களுக்கு தெரியாதுங்க. அவர் எல்லாத்தையும் அவர் எப்படி இவாலுவேட் பண்ணுவார், எப்படி கணக்கு போடுவார்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு தெரியும். ஆமென். இந்த பூமியில் அது பார்க்கறதுக்கு அற்பமாக இருக்கலாம், இங்கே நீங்கள் செய்கிற வேலைகள் அற்பமாக இருக்கலாம், ஆனால் அதில் உண்மையாக இருங்கள். எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள், மனரம்யமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அதற்கான பிரதிபலன் உண்டாயிருக்கும். ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நாம் ஒரு பாடலை நாம் பாடி நாம் அந்த ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், தேவனுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் சொல்லுவோமா? சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆமென். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவில் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியோடு நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவில் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கென்று நியமித்து நீர் வைத்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு உண்மையோடு ஓட எங்களுக்கு நீர் பலனை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெயத்தை நோக்கி உம்மை நோக்கி பார்த்து ஓடுகிற மனிதர்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு என்று நீர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீங்க. நாங்கள் எங்கே இருந்தாலும் எந்த வேலையை நாங்கள் செய்திருந்தாலும் உமக்கு உண்மையாக மனிதர்களுக்கு முன்பாக உண்மையாக நாங்கள் ஓட எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அழுத்தி கொண்டிருக்கிற பாரத்தை எல்லாம் நாங்கள் ஒதுக்கி விட்டு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நாங்கள் மரண பரியந்தம் உம்மை நோக்கி பார்த்து உண்மையுள்ளவர்களாய் எப்பொழுதும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் எங்கள் கண்களை உங்க மேல வைத்தவர்களாய் நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு தெளிவை இந்த நிமிடத்தில் எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. யாராவது ஒருவர் இங்க தெளிவில்லாம இருந்தா, நான் எந்த பாதையில போறேன்னு தெளிவில்லாம இருந்தா, இப்பொழுதே நீர் ஒரு தெளிவை அவங்க உள்ளத்துல நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதை இல்லாத இடங்கள்ல பாதை காட்டுற தெய்வம் நீங்க ஆண்டவரே. வழி இல்லாத இடத்துல வழியை ஏற்படுத்தி தருகிற தேவன் நீங்க. இப்பொழுதே அவங்க கண்களுக்கு முன்பாக ஒரு தெளிவான பாதையை, ஒரு தெளிவான ஒளியை, ஒரு தெளிவான இடத்தை நீர் காண்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே நீர் காண்பிக்க போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வழியிற வருகிற போராட்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள்
சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி மிதித்து ஓடக்கூடிய பலனையும் கிருபையும் நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே நீர் கூட இருந்து எங்களுக்கு நீர் பலப்படுத்தி எங்களை நடத்த போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.